ஹாய், இது உங்கள் மாஸ். தென் காளகஸ்தீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் 3 கிலோமீட்டர் அருகில் தென் காளகஸ்தீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த ஸ்தலமானது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்தலம். இந்த தலத்தில் திங்கள் தோறும் காலை 7:30 to 9 ராகு காலத்தில் திருமண தடை, வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம ரொம்ப நாளாக பல நாளாக நடக்காத ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த மாதிரி இருக்கிற எதுவாக இருந்தாலுமே இந்த தலத்திற்கு வந்து அந்த டைமில் நம்ம வந்து பரிகாரம் செஞ்சோம்னாக்க நம்ம வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்குது. இதை நம்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவக்கிரகத்தில் 7 கிரகத்தோட இடங்கள் வந்து மாற்றி மாற்றி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் இருப்பாங்க. ராகுவை நோக்கி குரு இருப்பாங்க. கேதுவை நோக்கி சுக்கிரன் இருப்பாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு வந்து ராகுவை நோக்கி குரு இருக்கிறதுனால ராகுனால் ஏற்பட தோஷங்களும், அதேமாதிரி கேதுவை நோக்கி சுக்கிரன் இருக்கிறதுனால கேதுவனால் ஏற்படுற தோஷங்களையும் இவங்க 2 பேரும் நமக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாங்கங்கிறது இந்த தலத்தோட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இது வேறு எந்த இடத்துலையும் இது இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து ராகு கேது ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆரம்பம் பார்த்திங்கன்னா சப்த ரிஷி அந்த 7 பேருக்கு தொழுநோய் வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து சிவன் மூலமாக அந்த தொழுநோய் சாபத்திலேருந்து நிவர்த்தி பெற்றதுனால, நமக்கு ஏதாவது ஒரு சாபம் இருந்துச்சுன்னா அந்த சாபம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நிவர்த்தி ஆகும். இந்த ஸ்தலத்தோட பேர் வந்து சப்த ரிஷி நத்தம்னு இருந்தது. இப்போ வந்து கத்திரி நத்தம்னு மாறியிருக்கு. இதை வந்து முதலாம் ராஜராஜ சோழன் தான் இந்த இதை வந்து இந்த கோயிலை வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலை வடிவமைச்சது எல்லாமே அந்த சப்த ரிஷிகள் தான். இந்த கோயிலை சுற்றி வர்றப்ப நமக்கு வந்து எப்போவுமே சிவனுக்கு பின்பக்கம் வந்து லிங்கோத்பவர் இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அர்த்தநாரீஸ்வரர் முதல்ல வந்து திருவண்ணாமலையில் தான் காட்சி கொடுத்தாரு. இங்கே இல்லை. அந்த திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து இருந்த எல்லா கோயில்லையுமே அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார், லிங்கோத்பவர் இருக்க மாட்டார். ஸோ இது மிக மிக பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. திங்கட்கிழமை காலையில் 7:15 நம்ம அங்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அர்ச்சனை வந்து இப்போ சிவனுக்கு, அம்பாளுக்கு, அந்த நவக்கிரகத்துக்கு 3 அர்ச்சனை மாதிரி நம்ம வச்சுக்கணும் கையில். நம்ம அர்ச்சனையெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈஸியாக இருக்கும். விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா, அங்கே போனதுக்கப்புறம் வந்து இந்த பரிகாரம் பண்ணணுங்கிறவங்க, நான் தான் சொல்கிறேனே வந்து கல்யாண தடை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. கல்யாண தடை உள்ளவங்க எல்லாருமே வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமுமே நம்ம ஒரு சாபக்கேடாக நம்ம நினைக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கவே மாட்டேங்குது, தொழில் ரீதியாகவோ எதுவாக இருந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கு வந்து நம்மளோட ஜாதகம் எந்த ஜாதகத்தினால அந்த பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்படி இருக்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அங்கே போகணும். அது ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கனாக்கா அது அங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 300 ருபீஸ் அங்கே வந்து பணம் கட்டணும். பணம் கட்டிட்டு நம்ம அங்கே போயிட்டோம்னாக்க அந்த 7:30லேருந்து 9 மணிக்குள்ளார தான் அந்த ஜாதக நோட்டெல்லாம் வாங்கி அந்த ராகு கேதுக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க, அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த தென் பகுதியில் இருக்கிறவங்க, தஞ்சாவூர் சைடில் இருக்கிறவங்க வந்து திருப்பதிக்கு போகணும், அங்கே இருக்கிற காளகஸ்தீஸ்வரர் கோயில் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம இங்கே இருக்கிற இந்த ஸ்தலத்தை வந்து நம்ம வந்து வழிபட்டாலே, இந்த சப்த ரிஷிகள் வந்து இங்கே தங்கி 48 நாள் இங்கே வந்து விரதம் இருந்த ஒரு தலம். இந்த தலத்தில் நம்ம உட்காந்து அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குங்க. அந்த ஒரு திங்கட்கிழமை வந்தோம்னா 3 திங்கட்கிழமை வர சொல்கிறாங்க. ஸோ 3 திங்கட்கிழமை அந்த பரிகாரத்துக்காக வரலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம வந்து அந்த அருளை நம்ம பெறலாம். எல்லாருமே இதை நம்பி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போய் நேரில் இதை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்கள் எல்லார்ட்டையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறையா பேருக்கு சொல்லுங்கள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் கத்தரி நத்தம் கோவில் உள்ளது.